This video sponsored by BuyMode eShopping app. BuyMode eShopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. நம் பாரத தேசம் ஒரு விஷயத்தில் தன்னிறைவு அடைஞ்சிட்டு வருதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற நாடுகளை நம்பி இருந்துகிட்ட ஒரு விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னிறைவு அடைகிறதுக்கான முயற்சி எடுத்தாங்க. அதில் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. அது என்ன விஷயம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகிலேயே கச்சா எண்ணெயை மிக அதிக அளவில் இறக்குமதி செய்யும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா உள்ளது. தோராயமாக ஒரு ஆண்டுக்கு 230 மில்லியன் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்து கொண்டுள்ளது. இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 130 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்தியா செலவிட்டு வருகிறது. இது இந்தியாவின் பொருளாதாரத்தில் மிகவும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. கச்சா எண்ணெய் இறக்குமதிக்காக மிகப்பெரிய தொகையை செலவிடுவதால் இந்தியாவின் அந்நிய செலாவணி இருப்பு மிகவும் குறைகிறது. எனவே கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்க வேண்டும் என இந்தியா விரும்புகிறது. இதன் ஒரு பகுதியாகவே இந்தியாவில் தற்பொழுது எலக்ட்ரிக் வாகனங்களின் பயன்பாடு வேகமாக அதிகரிக்கப்பட்டு வருகிறது. இதனுடன் சேர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளையும் இந்தியா எடுத்து வருகிறது. இதில் பெட்ரோலுடன் எத்தனாலை கலந்து பயன்படுத்தும் முறையாகும். முதலில் நடப்பு தசாப்தத்தின் இறுதியில், அதாவது வரும் 2030ஆம் ஆண்டிற்குள்ளாக பெட்ரோலுடன் 20% எத்தனாலை கலந்து பயன்படுத்த வேண்டும் என இந்தியா இலக்கு நிர்ணயம் செய்திருந்தது. ஆனால் கடந்த மார்ச் மாதமே இந்த இலக்கை இந்தியா எட்டிவிட்டது. அதாவது முதலில் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்த 2030 என்ற ஆண்டு காலக்கெடுவிற்கு முன்னதாகவே 5 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த இலக்கை இந்தியா எட்டியுள்ளது. கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக சில ஆண்டுகளாகவே பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வந்தது. இதன் விளைவாக கடந்த பிப்ரவரி மாதம் பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு 19.6% என்ற நிலையை எட்டியது. இது அதன் பின் வந்த மார்ச் மாதத்தில் 20% என்ற இலக்கை அடைந்தது. எனவே பெட்ரோல் உடனான எத்தனால் கலப்பின் இலக்கை இந்திய அரசு தற்போது மாற்றியமைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் பெட்ரோலுடன் 30% எத்தனால் கலந்து பயன்படுத்த வேண்டும் என இந்திய அரசு தற்போது இலக்கை மாற்றியுள்ளதாக தெரிகிறது. இன்னும் தெளிவாக சொல்வதென்றால், முன்பு 2030ஆம் ஆண்டுக்குள் பெட்ரோல் உடன் எத்தனால் சதவீத கலப்பு 20% என்ற அளவில் இருந்த இலக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே எட்டப்பட்டு விட்டதால் தற்பொழுது 30%ஆக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இந்த இலக்கு நிர்ணயத்திற்கு ஒப்புதல் கிடைத்து விட்டதாகவும் தற்போது வெளியாகி வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு ஏற்படுவதன் காரணமாக கடந்த தசாப்தத்தில் மட்டும் அந்நிய செலாவணியில் 1.2 லட்சம் கோடி ரூபாயை இந்தியா சேமித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்திய அரசின் முயற்சி உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு அதிகரிக்கப்பட்டால் கச்சா எண்ணெய் இறக்குமதி குறைந்து இந்திய பொருளாதாரம் உயரும் என்பதோடு நமது விவசாயிகளின் வருமானமும் கூடவே சேர்ந்து உயரும். மேலும் எத்தனாலை எரிபொருளாக பயன்படுத்துவதன் மூலம் வாகனங்கள் உமிழும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களின் அளவும் குறையும். எனவே இது சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பிற்கு உகந்ததாக கருதப்படுகிறது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஈராக், ரஷ்யா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளிடமிருந்து தான் இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது. ஒருவேளை இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்தால் இந்த நாடுகள் அனைத்திற்கும் பாதிப்பு ஏற்படும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே. இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைகிறேன். நன்றி, வணக்கம்.